பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 117 2ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்துல பாருங்க, கர்த்தராகிய தேவன் நம்மீது வைத்த கிருபையை குறித்து அவர் சொல்லுகிறார். கிருபை ரொம்ப பெரியது, அவருடைய தயவு ரொம்ப பெரியது, அவர் நம்மை நடத்துகிற விதம் பெரியது, அவர் நம்மீது வைத்த அன்பு பெரியது. அப்போ தேவன் வைத்தது காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக பெரியதா இருக்கிறது. அதுக்கு நாம் தகுதியானவர்களா அப்படின்னு நினைச்சா உண்மையாலுமே நம்மளால் அந்த இடத்துல தகுதியானவர்களா நம்ம இருக்க முடியாது. ஏன்னா நாம செய்த காரியங்கள் நமக்கு தெரியும், நம்ம மனசாட்சிக்கு தெரியும். ஆனா தேவனாகிய கர்த்தரோ நம்மீது இரக்கம் உள்ளவராக, கிருபை உள்ளவராக, தயவு உள்ளவராக, நம்மீது அன்பு கொண்டவர்களாக அவர் மாறுகிறார். ஆமேன். அவர் நம்மீது அந்த அன்பை செலுத்துகிறார். பாருங்களேன், ரோமர்ல பவுல் விதமாய் சொல்லுகிறார், அன்றியும் நான் பலனற்றவர்களாய் இருந்த பொழுது இந்த உலகத்திலுடைய காரியங்களை பலனற்றவர்களாக அக்கிரமத்தினால மரித்து போயிருந்தோம். ஆமேன், ஹல்லேலூயா. அக்கிரமத்துல பலன் கொண்டு அக்கிரமத்தை விட்டு எழுந்து வருகிற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி கிடையாது. நாம் எப்படின்னா பலனற்றவர்கள், பாவத்துல விழுந்து கிடந்தவங்க, அக்கிரமத்துல விழுந்து கிடந்தவங்க. அது மாத்திரம் இல்லாம நம்ம எப்படிப்பட்டவங்களா இருந்தால் பாவிகளா இருக்கும்பொழுது அவர் நம்மை அழைத்து அன்பை விளங்க பண்ணினார், அவர் கிருபை நமக்கு கொடுத்தார் என்று நம்ம தொடர்ந்து 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் நம்மை தேடி வந்து நம்ம இடத்துல இருக்கிற அக்கிரமத்தை எல்லாவற்றையும் நீக்கி நம்மீது இருக்கிற எல்லா பாவ கரைகளை எடுத்து போட்டு சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்த அந்த கிருபை மேலானது. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் இந்த இடத்துல சங்கீதக்காரர்கள் சொல்லுகிறார்கள், அவர் கிருபை, நம்மீது வைத்த கிருபை பெரியது. இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, உங்கள் மீது கர்த்தர் வைத்த தயவும் கிருபையும் பெரியது. நாம் எப்பேற்பட்டவர்கள், எங்கிருந்து வந்தவர்கள், என்னென்ன சூழ்நிலைகளை கடந்து வந்தோம் என்று நாம் ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்துல சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார். ஆமென். இப்படியா இருந்தோம், இந்த சூழ்நிலை கடந்து வந்திருக்கிறோம், மரித்து போனவர்கள், இந்த உலகமே நம்மளை வேணான்னு ஒதுக்குன ஒரு ஆட்கள். ஆனா தேவனாகிய கர்த்தரோ நம்மீது கிருபையா இறங்கி வந்தார். 8ஆவது வசனத்தை வாசிக்கிற, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைய சத்தியத்தின்படி பார்த்தோம்னா நம்முடைய நன்மையோ, நம்முடைய நீதியோ, நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் கிருபை கொடுத்து நம்மீது வைத்த பெரிதான தயவுனாலே நம்மளை ரட்சித்தார். இது என்னால உண்டானதல்ல, பிரசங்கத்தை கேட்கிற உங்களால் உண்டானதல்ல. இன்னைக்கு பரலோகம் போவதற்கு தகுதி பெற்றவர்களாய், இன்றைக்கும் சபையில உட்கார்ந்து ஜெபிக்கிறவர்களாக, தேவ காரியங்களை செய்கிறவர்களாகவும் நம்மை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார்னா இது நம்மால் உண்டானதல்ல, இது அவரால் உண்டானது. இது அவருடைய கிருபையே, அவருடைய தயவே. அந்த தயவில்லாமல், அந்த கிருபை இல்லாமல், தேவன் இல்லாமல் நமக்கு இந்த வாழ்வு இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. இதுவரைக்கும் கர்த்தர் எல்லா காரியத்தையும் மன்னித்து மறந்து எல்லா காரியத்தையும் தூக்கி போட்ட ஆண்டவர் நம்மளை கிருபையினால தம் அன்பிலே சேர்த்து கொண்டார், தம் மண்டையில சேர்த்து கொண்டார். அந்த தேவன் இனி அவர் கைவிடவே மாட்டார். அந்த கிருபை மேலாய் உங்களை கொண்டு போக போகிறது. அந்த கிருபை உங்களை ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்த போகிறது. அந்த கிருபை மகிமையில உங்களை கொண்டு போய் சேர்க்கும். வரும் நாட்களில் மிகப்பெரிய சாட்சிகளாய் உங்கள் வீடுகள், நீங்கள் எல்லோரும் மாறத்தக்கதாய் கர்த்தர் கிருபையை விளங்கச் செய்வார். பாவிகளினாலும் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் விழுந்த நம்மை கர்த்தர் பரிசுத்தத்தினாலும் உண்மையினாலும் ஆண்டவர் இன்றைக்கு வாழ வைக்க ஆண்டவர் நம்முடைய ரட்சிப்பை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆமேன். அதனால எதை குறித்தும் கவலைப்படாம விசுவாசத்துல அழைத்தவர் உண்மை உள்ளவன் சொல்லிட்டு நீங்க கடந்து போங்க. அவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனாலதான் யோவான்ல 15ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை, அவரே உங்களை தெரிந்து கொண்டார், நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். தேவன் தெரிந்து கொண்டு பெரிய கிருபைகளை கொடுத்து ஆமேன் இம்மட்டும் அவர் நடத்தினார், இனியும் அவர் நடத்துவார். அவரே ரட்சித்தார், அவரே நடத்துகிறார், அவரே இனியும் நடத்துவார். அதனால ரிலாக்ஸா விட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் சமூகத்தின் கிருபையை இன்னும் அதிகமாய் நாடுங்கள். நிச்சயமா உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் நீர் கிருபையினாலே கர்த்தாவே, ஆண்டவர் நீர் ரட்சித்ததுக்காய் நன்றி. ஆண்டவர் நீர் வைத்த கிருபை பெரியது. இந்த உலகத்துல மனுஷர்கள் எங்கள் மீது வைக்கிற
அன்பை காட்டிலும் தயவை காட்டிலும் நீர் எங்கள் மீது வைக்கிற கிருபை மிகப்பெரியது ஆண்டவரே. எல்லா பாவ அக்கிரமங்களை எங்களுக்கு மன்னித்து எங்களை உம்மண்டையில் வைத்து கொண்ட இந்த கிருபைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். உமக்காக வாழ ஓட எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாங்க, ஆசீர்வதிங்க. இந்த வேளையில வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா எல்லா வியாதி விக்கனங்கள் பலவீனங்களை நீக்கி பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டு ஆசீர்வதியும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.